ரீசெண்டாக அமெரிக்காவில் வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. அதுவும் ஒயிட் ஹவுஸ் பக்கத்துலேயே வந்து நடந்துச்சு. இதில் வந்து ஒரு ஆர்மி பர்சன் வந்து இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து சீரியஸ் கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், இது மாதிரி தேர்ட் வேர்ல்டுலேருந்து வர பாப்புலேஷன் மக்கள் வந்து நாங்கள் மைக்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த தேர்ட் வேர்ல்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா we have to go back to Cold War. இந்த கோல்ட் வார் வந்து 1947 1991 வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரைவலரி தான் இந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரைவல்னா என்னன்னா, நான் நிலாவுக்கு வந்து சேட்டலைட் விட்டேன்னா ஓகே நீ சேட்டலைட் விட்டியா, நான் வந்து நிலாவுக்கு ஆளே விடுவேன் அப்படின்னு சொல்றது. ஒரு வறண்ட பார்லிமெண்ட்ல வந்து நான் செயற்கையா தண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து அந்த தண்ணிக்குள்ள நான் பேனா கண்டுபிடிச்சிருக்கேன், ஏதுற பேனாவை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டென்ஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரைவலரி வந்து யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருந்துச்சு. இதுல வந்து அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண எல்லா கண்ட்ரிஸுமே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணாங்க. அதே மாதிரி ரஷ்யாவை சப்போர்ட் பண்ண எல்லா கண்ட்ரிஸையும் வந்து செகண்ட் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கம்யூனிஸ்ட் பிளாக். இப்போ ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ரெண்டு கண்ட்ரிஸுமே சப்போர்ட் பண்ணாத நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வந்து தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணாங்க. இப்போ இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் அந்த டைம்ல வந்து தேவர் ஜஸ்ட் ஃபைட்டிங் ஃபார் பிரெட் அண்ட் பட்டர். ஓகேங்களா, ரொம்ப புவரஸ்ட் நேஷனாக இருந்த நாடுகள். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போகணுன்னா இதுமாதிரி தேர்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்தேன். பட் ஸ்டில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதுமாதிரி தேர்ட் வேர்ல்டோட பாப்புலேஷன்லாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம இந்தியா இந்த தேர்ட் வேர்ல்டில் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. அக்கார்டிங் டு IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஆர்கனைசேஷன், நம்ம இந்தியா வந்து இட் இஸ் டெவலப்பிங் எக்கனாமி, எமர்ஜிங் மார்க்கெட் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமி. வேர்ல்டு பேங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லோவர் மிடில் இன்கம் கேட்டகரியில் சேர்ந்துருக்கோம், டெவலப்பிங் எக்கனாமியில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்தியா வந்து இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.